மன்னவனூரை தமிழ்நாட்டோட சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரனாலும் பல தமிழ் படங்களும் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. தமிழ் படங்கள் மட்டும் இல்லை, மலையாள படங்களுமே இந்த இடத்துல நிறைய எடுத்திருக்காங்க. மம்முட்டி, மோகன்லால் தொடங்கி கமல், சூர்யா, விக்ரம் வரைக்கும் இங்கே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடித்த படம் கூட இங்கே எடுத்திருக்காங்க. பூம்பாறை மாதிரி மன்னவனூர் ஒரு சின்ன கிராமம் தான். அந்த மன்னவனூரை பொறுத்த வரைக்கும் 2 டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஒன்று செம்பரியாட்டி பண்ணை ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மன்னவனூர் லேக்கு. நம்ம இன்றைக்கி போகிறது பார்த்தீங்கன்னா லேக்கு தான் பார்க்க போகிறோம். அந்த லேக்கில் தான் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இங்கே எடுத்த படங்களை கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு எப்படி போகிறது, இந்த இடத்துல என்னென்ன வசதி இருக்குன்னு பற்றி அடுத்தடுத்து பார்ப்போம். சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் நடித்த ரஜினி முருகன் படத்தில் வரக்கூடிய ஒரு சூப்பரான சாங் ஓமேல ஒரு கண்ணுங்க சாங் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் ஒரு பாடல் காட்சி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்ட் அந்த லேக் தெரியுது மாதிரி எடுத்திருப்பாங்க. முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்டாய் வந்த காதலும் நித்யாமணன் நடிப்பில் வெளியான வெப்பம் படத்தில் வரக்கூடிய மலைவரு மறிகுறிங்க ஒரு பாடல் காட்சி இங்கே தான் எடுத்திருப்பாங்க. விஷால் நடிப்பில் வெளியான சிவபதிகாரம் படத்தில் வரக்கூடிய சித்திரையில் என்ன வருங்க பாடல் காட்சியுமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. சூப்பராக அந்த இடத்த காட்டியிருப்பாங்க அந்த பாட்டில். மன்னவனூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த லேக் மட்டும் இல்லை, இங்கே செம்பராட்டு பண்ணை இருக்குன்னு சொன்னால அங்கேயுமே போயிட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த லேக் தெரிஞ்ச மாதிரி தான் நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க. இந்த லேக்லேயுமே நிறைய காட்சி எடுத்திருப்பாங்க. கார்த்தி நடித்த 2 படங்கள் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ஒரு படம் விருமன் படத்தில் ஒரு பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த லேக்கு பக்கத்தில் குதிரைலாம் நிற்கும். அந்த குதிரை பக்கத்தில் அவங்க ஆடுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே கார்த்தி நடித்த சர்தார் படத்தில் ஒரு காட்சி மிலிட்ரிக்காரங்களாம் டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க. அந்த இடமா அந்த லேக்கை தான் காட்டியிருப்பாங்க. இந்த லேக்கு பக்கத்தில் தான் டென்ட் போட்டிருப்பாங்க. அடுத்ததாக தனுஷ், ஸ்ரேயா நடிப்பில் வெளியான குட்டி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க. அடுத்து என்ன படம் எடுத்துக்காங்க பார்க்கும்படி இந்த கொடைக்கானலில் கூடிய இந்த மன்னவனூருக்கு வரதுக்கு கொடைக்கானல்லேருந்து மன்னவனூர் 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இந்த இடத்துக்கு வரக்கூடிய வழியில் பழனி காட்சிமலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தா பழனி மலை தெரியும்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தேன், அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. அடுத்ததுனா வரக்கூடிய வழியில் பூம்பாறைன்னு சொல்லி ஒரு கிராமம் வரும். சூப்பரான கிராமம். அந்த கிராமத்திலே பூண்டு, இந்த கேரட்லாம் விளைவிச்சு விற்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி தான் இங்கே மன்னவனூர் வந்தோம். பூம்பாறையிலுமே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். மன்னனூருக்கு வந்தோடனே வெளியே காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்தோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க ஒவ்வொருத்தங்களுக்கு. சின்ன குழந்தைங்களா இருந்தால் 20 ரூபா வாங்குறாங்க. இங்கேயே ரெஸ்ட் ரூம் வசதியெல்லாம் கூட இருக்குது. காலையில் 9 மணிக்கு இந்த வியூ பாயிண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குமா. நீங்கள் சாப்பிடாம வந்தால் கூட அங்கே ஃபுட் கோர்ட்லாம் கூட இருக்குது, அங்கே சாப்பிட்டுக்கலாம். அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸ் பண்ணோம்னா நம்ம அந்த லேக் பக்கத்தில் வந்துடலாம். மன்னனூர் லேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த லேக்கை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இங்கே கேம்ஸ் வசதியுமே நிறையா இருக்குது. சிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் கூட இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ யாருமே அந்த ஆக்டிவிட்டீஸ் விளையாடலை. ஏன்னா காசு 500 ரூபா வாங்குறாங்க. சிப்லைன் மட்டும் இல்லாமல் படகு சவாரி, குதிரை சவாரி கூட இருந்தது. குதிரை சவாரிக்கு 200 ரூபா வாங்குறாங்க. படகு சவாரி பண்ணும்போது இந்த லேக்கில் கூட்டு போய் நம்ம சுற்றி பார்த்து கூப்பிட்டு வருவாங்க. சூர்யா நடித்த படங்களுமே இங்கே 2 படங்கள் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு படம் நயன்தாரா சூர்யா நடித்த ஆதவன் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் எடுத்திருப்பாங்க. சூர்யா நடிச்ச இன்னொரு படம்னா கெஸ்ட் ரோல நடிச்சிருப்பாரு. அன்மத நம்ம படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. திரிசாம அவர் ஆடுற மாதிரி காட்டிருப்பாங்க இந்த இடத்துல. கமல்ஹாசன் நடித்த 2 படங்களுமே இங்கே எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி மன்மதன்பு படத்தில் எடுத்த பாடலை பார்த்ததுனால தெனாலி படத்திலிருந்து ஒரு பாடலுமே இங்கே எடுத்திருப்பாங்க. வாசல் சிற்பங்கள் பக்கம் வெறும் பரத் நடிப்பில் வெளியான கண்டேன் காதலை படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் காட்சியில் இந்த லேக்கை காட்டியிருப்பாங்க. அதில் பகலில் மட்டும் இல்லாமல் ராத்திரியில் கூட இந்த லேக்கை காட்டியிருப்பாங்க. பேசியவள் மொழி அறிந்து
மம்மூட்டி நடித்த பேரன்பு படத்தில் அந்த படத்தோட டைட்டில் கார்டிலே இந்த லேக்கை தான் காட்டியிருப்பாங்க. இந்த லேக் மேலே அவர் படகு சவாரி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியான பெண்குயின் படத்தில் அந்த படத்தோட வில்லன் அந்த லேக்குள்ளே தான் போய் முங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரேவதி நடிப்பில் வெளியான புதிய முகம் படத்தில் வரக்கூடிய நேற்று இல்லாத மாட்டம் என்னது அப்படிங்கிற சூப்பரான பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க. கார்த்திக் கனகா நடித்த கட்ட பஞ்சாயத்து படத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன மணிக்குயில் அப்படிங்கிற ஒரு பாடல் காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க. அஸ்வின் நடிப்பில் வெளியான சீரோங்க படத்தில் நிறைய காட்சிலாம் அந்த லேக்கில் எடுத்துப்பாங்க. இந்த லேக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான காட்சி எடுத்த ஒரே படம் பார்த்திங்கன்னா அந்த ஜீரோ படம் தான். ஜெய் லட்சுமிராய் நடிப்பில் வெளியான நியா 2ங்கிற பாம்பு படத்தில் ஒரு சீன் அந்த லேக்கை நல்லாவே காட்டியிருப்பாங்க. సంవత్సరాలకు ఒకసారి చైత్ర పౌర్ణమి నాడు நாகநாதசுவாமி சங்கர் சாரோட இயக்கத்தில் விக்ரம் அவர்கள் நடிப்பில் வெளியான படம் ஐ. அந்த படத்தில் ஒரு சீன் அந்த லேக்கு பக்கத்தில் இருக்க இடத்த தான் காட்டுவாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. நம்ம இங்கே வந்துடலாம், வயசான காலத்தில் இங்கேயே செட். ஸ்ரீகாந்த் அவர்கள் நடித்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல்ங்க படத்தில் ஒரு பாடல் காட்சியில் அந்த லேக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து ஆடிட்டு இருப்பாங்க. அந்த லேக்கை பேக்ரவுண்டில் நல்லாவே காட்டியிருப்பாங்க. நடிகன் படத்தில் சத்யராஜ் அவர்கள் ஓல்டு கேட்ட போட்டு ஒரு பாட்டு வரும், ஆட்டமா பாட்டமான்னு சொல்லி. அந்த பாடல் காட்சியில் செம்பராட்டு பண்ண படத்தில் எடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லேக் தெரு மாதிரி எடுத்திருப்பாங்க. நதியா அவர்கள் நடித்த பட்டாளம் படத்தில் அவங்க ஸ்கூல் பசங்களெல்லாம் கூப்பிட்டு டூர் போயிருப்பாங்க. அங்கே இந்த லேக் நிறைஞ்சு தண்ணி வரக்கூடிய இடத்துல தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நதியா அவர்கள் ஹீரோயினா எடுத்த பூக்களை பறிக்காதுங்க படத்தில் மாலை இணை வாடுதுன்னு ஒரு பாடல் காட்சியில் ஒரே ஒரு செகண்ட் இந்த லேக்கை காட்டியிருப்பாங்க. மத்தாப்பு படத்தில் காயத்ரி அவர்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த லேக்கு சுற்றி இருக்க இடத்துல தான் ஆடிட்டு இருப்பாங்க. பேக்ரவுண்டில் லேக் தெரியுற மாதிரி எடுத்திருப்பாங்க. விஜயகாந்த் ரஞ்சிதா அவர் நடித்த தாயகமுங்க படத்தில் மோனோலிசான்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் அந்த லேக்கை காட்டியிருப்பாங்க. அந்த லேக்கை சுற்றி சுற்றி தான் அவர் குதிரையில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. மணிரத்ன இயக்கத்தில் ஐஸ்வர்யா மோகன்லால் இணைந்து நடித்த இருவர் படத்தில் நிறைய சீன் அந்த லேக்கை சுற்றி எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு ஷூட்டிங் சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சீன் அந்த லேக்கு பக்கத்துலேயே எடுத்திருப்பாங்க. அடுத்து என்ன தமிழ் படம் எடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மலையாள படங்களையும் பார்த்துட்டு வந்துடுவோம். மலையாள படங்களுமே இங்கே நிறைய எடுத்திருக்காங்க. அனுராக கூட்டாரம் சொல்லி ஒரு மலையாள படத்தில் திலீப்பும் சுவலட்சுமியும் சேர்ந்த மாதிரி ஒரு பாடல் காட்சி வரும். அந்த காட்சி பார்த்தீங்கன்னா செம்பராட்டு பண்ண பக்கத்தில் எடுத்துப்பாங்க. பேக்ரவுண்டில் இந்த லேக் தெரியும் மாதிரி எடுத்திருப்பாங்க. கசின்ஸ்னு ஒரு மலையாள படத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த செம்பராட்டு பணத்தை வருவாங்க. அங்கேருந்து லேக்கை பார்த்ததும் லேக்கில் போய் குளிக்கிறதுக்காண்டி போவாங்க. அந்த சீன்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ഞാൻ കഴിഞ്ഞ ആഴ്ച കുളിച്ചല്ലേ ഉള്ളൂ, ഇനി അടുത്തൊന്നും കാണാനില്ല. ആ പാലപ്പഴി വേണ. மோகன்லால் மம்மூட்டி சேர்ந்து நடித்த ஹரிகிருஷ்ணாஸ்னு ஒரு மலையாள மூவியில் ஒரு பாடல் காட்சினா அந்த லேக்கை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க. என் முன்னில் மின்னி வந்த கவிதை முன்னில் மின்னி வந்த ரோமன்ஸ்னு ஒரு மலையாள மூவியில் பாதிரியாட்டர்ஸ்லாம் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீன் லேக் பக்கத்துலேயே எடுத்திருப்பாங்க. படங்கள் மட்டும் இல்லை, இங்கே ஆல்பம் சாங் கூட எடுத்திருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு ஆல்பம் சாங் அங்கே எடுத்திருப்பாங்க. அவர் போட்டிங்லாம் கூட அந்த லேக்கில் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த லேக்கில் முதல்ல எடுத்த படம்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பார்த்தால் பசி திரும்ப படத்தில் ஒரு பழைய பாடல் காட்சி எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த அளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இந்த படங்கள் போக இன்னும் நிறைய படங்கள் இந்த இடத்துல எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் சில படங்கள் இப்போ அப்டேட் பண்ணுறேன். அந்த படங்கள்லாம் இங்கே தான் எடுத்துக்காங்கன்னு 100% எனக்கு தெரியாது.
ஆனால் கொடைக்கானல் தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. வெல்கம் டு கொடைக்கானல்னு சொல்லி ஒரு மலையாள படத்தில் ஒரு பாடல் காட்சினா அந்த லேக்கு பக்கத்துலேருந்து எடுத்த மாதிரியே இருக்கும். ஆனால் கன்ஃபார்மாக அந்த லேக் பக்கத்தில் எடுத்தாங்களான்னு தெரியல. அது கரெக்டானு கமெண்ட் பண்ணுங்கள். அமீர் கான் நடிப்பில் வெளியான ஜோர் சீட்டா ஓஹி சிகந்தர்னு ஒரு ஹிந்தி படத்தில் ஒரு பாடல் காட்சி எடுத்த மாதிரியே இருக்கும் இந்த இடத்துல. அந்த படமுமே கொடைக்கானலில் சில சீன் எடுத்திருப்பாங்க. மோகன்லால் அம்பிகா நடித்த ஒரு மலையாள படமுமே இந்த கொடைக்கானல் எடுத்திருப்பாங்க. அது கொடைக்கானல் லேக்காக இருக்கணும், இல்லாட்டி மன்னவனூர் லேக்காக இருக்கணும். இந்த ரெண்டு பிளேஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லாங் ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. மம்மூட்டி நடித்த ஒரு மலையாள படமுமே இங்கே எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் நிறைய சீன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக்கை சுற்றி எடுத்திருப்பாங்க. ஒரு லாங் ஷாட்டில் காட்டியிருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு மன்னவனூர் லேக் மாதிரியே இருக்கும். அது மன்னவனூர் லேக் தானாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படங்கள் போக வேறு எந்த படமாவது நான் மிஸ் பண்ணியிருந்தோம்னா மறக்காமல் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மன்னவனூர் லேக்குக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையாங்கிறத வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடியே வாங்க, நீங்க வாட்டுக்கு என் கூட ஒரு ஆளுக்கு முன்னாடி முந்திட்டு விட மாட்டேன். அது பக்கத்தில் இல்லை.